யூடியூப் டிவி மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கட்டியை எவ்வாறு எளிமையாக கரைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பெண்கள், அதாவது மாதவிடாய் ஆன பெண்கள், அவங்களுக்கும் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை ஒன்று தான் நீர்க்கட்டி. நீர்க்கட்டி உருவாக காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை, வெப்பநிலை தான். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் காரணமாக நீர்க்கட்டிகள் உருவாகின்றன. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ காணப்படுது. ஹார்மோன் சமநிலை ஏற்ற இறக்கத்தின் காரணமாகவும் இந்த பிரச்சனை காணப்படுது. அதுபோல் கர்ப்பப்பை சார்ந்த குற்றங்கள் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு இது போல உள்ள பிரச்சனைகள் காணப்படுகிறது. அப்போது இந்த பிரச்சனை நம்ம எவ்வாறு எளிமையாக சரி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய வழியில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கலர்ச்சிக்காய் விதை பருப்பு. இப்போ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிடாய் சரியாக வராமல், கழிவுகள் நல்லா வெளியேறாமல், அதே போல் நீர்க்கட்டியினால் பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியத்துக்கு போகும்போது குழந்தை பாக்கியமே இல்லாமல் அவங்க சிரமப்பட்டது பார்த்திங்கன்னா, பல்வேறு மருத்துவங்களை கையாண்டு பல்வேறு வகையான செலவுகளை செய்து பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஏற்பட்டு, அதுபோல் உடலில் அறுவை சிகிச்சை செய்து அதுக்கப்புறம் தான் அவங்க சரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. அப்போது இதுபோலோட நிலைகளை மாற்றி நம்ம ஒரு எளிமையான நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பல நல்ல தகவல்கள், நல்ல பலன்கள் ஏற்பட்டிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம், அனுபவத்திலையும் உணர்ந்துருக்குறோம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர்ச்சிக்காயை வாங்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு எடுத்து, உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விதை கருப்பாக இருக்கும், அந்த வெள்ளையாக இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா இளம் சிமெண்ட் கலரில் காணப்படும். இந்த மேல் தோடை நீக்கிட்டு உள்ளே இருக்க பருப்பு எடுக்கணும். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா மிகவும் கசப்பு சுவையுடையது. அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 100 கிராம் அளவுக்கு நீங்கள் கலர்ச்சி விதை பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு சுத்தி செய்த மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும். மிளகு சுத்தி செய்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீரில் அதாவது மோரில் ஊற போடணும். ஊற போட்டிங்கன்னா நல்லா அதனோட சத்துக்கள் எல்லாமே மோரில் இருந்து, அது நச்சுக்கள் எல்லாமே மோரில் போய் அந்த மோரின் மூலமாக சுத்தி செய்து இந்த அற்புதமான மிளகு கிடைக்கும். இந்த மிளகை பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கலர்ச்சிக்காய் விதை பருப்பு ஒரு 100 கிராம் உள்ள இருக்கக்கூடிய பருப்பு எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, கல் உரலில் போட்டு இடிங்க. வீட்டில் நம்ம பார்த்திங்கன்னா சில பொருட்கள் தட்டி போட்டுருக்கு வச்சு பார்த்திங்கன்னா அந்த உரலை வச்சு பயன்படுத்துங்க. ஏன்னா இது அம்மியில் பயன்படுத்தினாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கசப்பு அதிகமாக இருக்கும். அது நல்லா கழுவினாலும் போக லேட் ஆகும். அப்போ அந்த கல் உரலை போட்டு நல்லா இடிச்சு, உதாரணமாக வடிவேல் காமெடி மாதிரி உள்ளே போட்டு இடிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் இது காமெடியாக பார்க்கக்கூடாது, உடல்நலம் சம்மந்தமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது அந்த கல் உரலை போட்டு இடித்து அந்த பவுடரை பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் கலந்து பருகுவாங்க. இந்த இடத்த பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, இளம் சூடான வெந்நீர் பருகுவது நல்லது. நிறைய பேர் அப்படியே பயன்படுத்துவாங்க. அது கசப்பு சுவை அதிகமாக இருக்கும். சிலர் மோர் எடுத்துக்கிடுவாங்க, சிலர் பார்த்திங்கன்னா பால் எடுத்துடுவாங்க. நம்மளை பொறுத்தவரையில் இளம் சூடான வெந்நீரே போதுமானது. இதை தொடர்ந்து காலை மாலை வெறும் வயிற்றில் 1 மண்டலம் அல்லது ஒரு 3 மாத அளவுக்கு எடுத்து வந்தீங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே சரியாயிரும். மாதவிடாய் கோளாறு இருந்தால் சரியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் கிருமிகள், புழுக்கள், பூச்சிகள் இருந்தாலும் சரியாயிரும். கர்ப்பப்பை சுத்தம் ஏற்படும். பெரும்பாலும் மாதவிடாய் ஒழுங்காக போயிட்டாலும் நீர்க்கட்டி தானாகவே கரைஞ்சிரும். இந்த வகையில் நீங்கள் பயன்படுத்தி பார்த்து குழந்தை பேர் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் மாதவிடாய் பிரச்சனை சரியானவங்க இருக்கிறாங்க. நீர்க்கட்டி கரைந்து அவங்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியம் சரி செய்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் இந்த அனுபவ குறிப்பை பயன்படுத்தி பார்த்து, நிறைய சித்த மருத்துவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் நீங்களும் இதை பயன்படுத்தி பார்த்து உங்களுடைய நீர்க்கட்டி மற்றும் கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரியாகி உடல்நலமும் மனநலமும் ஆரோக்கியமும் பெற்று சிறப்பாக நம்ம வாழ முடியும். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுபோல் பல நல்ல மருத்துவ சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு கொண்டே இருக்கும். நம்ம சேனலை பார்த்த அன்புள்ளவங்க அனைவருக்கும் நன்றி.